Right. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். குட் ஈவினிங். ரைட். இன்றைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் வந்துக்கிட்டு, அதாவது அரசியல் கட்சியின் தோற்றப்பாடுன்ற விஷயம். அதுல என்னென்ன விஷயங்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டது. அதாவது இதுல தோற்றப்பாடாக நாங்க சொல்ற அரசியல் நிறுவனம், அரசியல் நடைமுறை பயன்பாடு, ஆட்சி, அதேபோல அரசியல் நடத்த, அரசியல் கட்சி இந்த 5 விடயங்களை கொண்டுதான் அரசியல் கட்சி தோற்றப்பாடுன்றது உருவாக்கப்பட்டது அரசியல் பாடப்பரப்பில். அப்ப இந்த அடிப்படையில நாங்க முதலாவதாக சொல்லப்படும் இந்த அரசியல் நிறுவனம் என்ற என்னன்றதை நாங்க கொஞ்சம் போன வகுப்பில் சும்மா மேலோட்டமா பார்த்திருந்தோமே. இப்ப அதை கொஞ்சம் திரும்பவும் அதை ஒரு தரம் பார்த்துக்க அப்படியே அந்த முக்கியமான அந்த 5 தோற்றப்பாடுகளையும் நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். பார்த்துட்டு அணுகுமுறை விஷயத்தையும் பார்த்துக்கொள்வோம். சரியா? ரைட். ஓகே. இதுல பாருங்க, முதலாவது சொல்லப்படுகின்ற அரசியல் நிறுவனம். இப்ப அரசியல் நிறுவனம் நான் போன வகுப்பிலேயும் சொல்லி தந்தேன். அதாவது அரசியல் நிறுவனம் என்று சொல்ற விஷயம் வந்துட்டு பொதுவா வந்துட்டு அதாவது அதாவது உங்களோட சமூகத்துட அதாவது சமூகம் யார் எங்களனே அதாவது சமூகத்தில் காணப்படுகின்ற மக்கள். சரியா? அப்ப இந்த கொஞ்சம் இருங்க, நம்மடா கொஞ்சம் தொழில் இல்லாம இருக்கு. ரைட். அப்ப இதுல வந்துகிட்டு இந்த அரசியல் நிறுவனம் என்பது பொதுவா சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூக மக்களுடைய அல்லது பிரஜைகள் என்று சொல்லக்கூடிய இவங்களுடைய அதாவது செயற்பாடுகளை இவங்களுக்கு என்ன செயற்பாடுகள் அரசியல் என்ற விஷயம் அரசு செய்ய வேண்டும், அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சில அரசியல் ரீதியான சில விடயங்களை அதாவது அரசியல் என்று பொதுவாக சொல்ல போனா அரசியல் என்று சொல்லக்கூடிய விடயங்களை நாங்க நேரடியாக யாருமே செய்ய முடியாது. அப்ப அந்த அரசியல் என்று சொல்லக்கூடிய அந்த விடயங்களை வந்துகிட்டு அதாவது பொதுவாக அதை வந்துட்டு மறைமுகமாக அப்ப மறைமுகமாகண்டா ஒரு அரசியல் வந்து நேரடியாக நாங்க கண்ணாலே அது பார்க்கவும் இயலாது, அது நேரடியாக வந்து எங்கள்கிட்ட என்ன செய்ய போறதும் இல்லை. அப்ப அதால தான் அந்த அரசியல் என்பது அதாவது எங்களை கொண்டு அதாவது சமூகத்தில உள்ளவங்களுக்காக சமூகத்திலே இருக்கின்ற சில பிரஜைகள் அல்லது அரசியல் பிரமுகர்கள் அதே போல பிரதித்துவம் என்று சொல்ல அரசியல் பிரதிநிதிகள் இவங்களை கொண்டு என்ன செய்தண்டா அவங்களுக்கு சில நிறுவனங்களை உருவாக்கி கொடுத்து அதனூடாக சில செயற்பாடுகளை எங்களுக்கு நேரடியாக செய்வதுதான் இந்த அரசியல் நிறுவனத்தினுடைய வேலை. அதுல சில முக்கியமான நிறுவனங்கள் என்று சொல்லுவது தான் இந்த அரசாங்கம் என்று சொல்லக்கூடியது. அதே போல அமுக்க குழுக்கள், அரசியல் கட்சிகள், சிவில் சமூகம், அதே போல அரசியல் அதாவது இந்த அரசாங்கம் என்று சொல்லக்கூடியதுல அடுத்த வகையான அந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற ஏனைய சில நிறுவனங்கள், அதாவது சட்டத்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை இருக்கிறான், உள்ளூராட்சி அப்ப இதை அனைத்துமே அரசியலுடைய நிறுவனங்களாக இருக்கு. நிறுவன பகுதியில் நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கு. ஏண்டா இவை அனைத்தும் தான் இந்த அரசியல்ல அதாவது அரசியல் என்று சொல்லக்கூடிய விடயங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு பகுதியாக நிறுவனமாக ஒரு அமைப்பாக செயற்பாட்டாளராக இருப்பதுதான் அரசியல் நிறுவனம் சொல்றாங்க. அந்த வகையில இங்க சொல்ற சில விஷயங்களை பார்ப்போம். அதாவது எந்த ஒரு சமூகத்தின் அரசியலானதும் நிறுவனமாக்கப்பட்டு காணப்படும். இவ்வாறு நிறுவனமாக்கப்பட்ட அரசியல் பிரசித்தி பெற்ற அரசாங்கங்களாக அரசாங்கம், நீதிமன்றம், பாராளுமன்றம், அமைச்சரவை, அரசியல் கட்சி மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் போன்றவை காணப்படும். ஏன் இதெல்லாம் பொதுவாக இந்த அரசு என்று சொல்லக்கூடிய அரசினுடைய வேலைகளை செய்யக்கூடிய அரசியல் நிறுவனங்கள் என்ன. அப்ப அதே மாதிரி இன்னும் ஒரு விடயத்தை பாருங்க. இங்கு அரசியல் அதிகாரம் என்பது அரசியல் செயற்பாடுகளை நிறுவனமாக்கப்பட்டு இவற்றை கற்கும் போது இவை அரசியல் விஞ்ஞான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் ஆரம்பம், வளர்ச்சி, கட்டமைப்பு, அதிகாரம், பொறுப்புகள் மற்றும் வேறுபாடுகள் என்பவற்றின் அந்நிறுவனம் பிரஜைகளுடன் தொடர்புடைய கற்பார். இப்ப இன்னும் ஒரு விஷயம் இப்ப நாங்க யோசிக்கணும், அரசியல் நிறுவனம் என்று சொல்லக்கூட நாங்க இவ்வளவு பேரையும் சொன்னோம் என்ன. அப்ப இந்த அரசியல் நிறுவனம் என்றது சும்மா தானா உருவாக்கப்பட்டிருக்குமா? அதை நாங்க யோசிக்க தானே வேணும். அப்ப அரசியல் நிறுவனம் என்றது எங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். அப்ப அரசியல் நிறுவனத்தை உருவாக்கியது யாரு? அப்ப அரசியல் நிறுவனம் என்பது சமூக பிரஜையான எங்களையும் அதே போல அரசியல் என்ற விஷயத்தையும் என்ன தொடர்புபடுத்துவதற்காக சில ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. அப்ப அந்த ஆய்வுகளின் முடிவாகத்தான் இந்த நிறுவனங்கள் என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அப்ப தானாக எதையும் யாருமே செய்யல என்ன. அப்ப நாங்க ஒரு சில விஷயத்தை உருவாக்குறோம்னா அது சம்பந்தமாக நாங்க ஒரு முழுமையான ஒரு ஆய்வை மேற்கொள்வோம். அப்ப அந்த ஆய்வை மேற்கொண்டோம்னா அதுக்கு ஒரு முடிவு ஒன்று கிடைக்கும் என்ன. அந்த முடிவின் பிரகாரம் தான் இந்த நிறுவனங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டதையும்
நாங்க விளங்கிக் கொள்ள முடியும். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 2வது பகுதியா நாங்க சொல்றோம் அரசியல் நடைமுறை பயன்பாடு. அப்ப இந்த அரசியல் நடைமுறை பயன்பாடுன்னு சொல்ற விஷயம் வந்துட்டு, இதுல 2வது பகுதியாக கற்கையின் தோற்றப்பாடாக இருக்க காரணம் என்னன்னா, இது வந்துட்டு நிறுவனமாகி உள்ள அரசியல் சமூகமானது அரசியல் நடைமுறைகளை மையமாக கொண்டு காணப்படுது. அப்ப நாங்க இப்ப பார்த்து வந்துட்டு அரசியல் நிறுவனம். அப்ப அரசியல் நடைமுறை பயன்பாடுன்னா, இந்த நிறுவனம் என்று சொல்லுவோமே, இந்த நாங்க சொன்ன மாதிரி அரசு, அரசாங்கம், சிவில் சமூகம், அரசியல் கட்சி, பாராளுமன்றம், அதே போல உள்ளூராட்சி மன்றம். இந்த அரசியல் நிறுவனத்தினூடாக செயற்படுத்தப்படுகின்ற விடயங்கள். அதுதான் செயற்பாடுகள், பயன்பாடுகள் என்று சொல்லுவாங்க. இப்ப உதாரணமாக இப்ப ஒரு பாராளுமன்றம் இருக்கு. அது ஒரு அரசியல் நிறுவனம் என்ன? அத சும்மா நாங்க கட்டி வச்சு போட்டு இருக்கலாமா? இப்ப எங்களுக்காக தான் கட்டப்பட்டது. என்ன? எங்களுக்கு சேவை செய்வதற்காக எங்களுடைய அரசியல் விடயங்களை செயற்படுத்துறது அது கட்டி வச்சு, அது சும்மா கட்டி வச்சு போட்டு இருக்கலாமா? இருக்க முடியாது. அப்ப அத செயற்படுத்தணும். அப்ப 2வது பகுதி அந்த செயற்பாடுன்னு சொல்றோம். அப்ப அத சொல்றாங்க அரசியல் நடைமுறைகள் அல்லது பயன்பாடுகள். அப்ப அரசியலுடைய நடைமுறை வேலைகள் என்னென்ன செய்யணும்? அத வகுக்குது. அங்க திட்டமிட்டு அத வகுத்து ஒரு அதாவது நாங்க இப்ப ஒரு ஆபீஸ் ஒன்று பிரதேச செயலகத்த போய் பாருங்க. இப்ப உங்களுக்கு நாளாந்தம் ஒரு மாதத்துக்குரிய சில செயற்பாடுகள் ஒரு ஊரன்னா அந்த பிரதேசத்துக்குரிய அனைத்து கடமைகளையும் பிரதேச ரீதியா தான் எல்லா செயற்பாடும் எடுக்கப்படும். இப்போ உங்களோட பிறப்பிலிருந்து இறப்பு வரையான சான்றிதழ் இருந்து எல்லா விஷயமும் அங்க தான் என்ன செய்யும்? எல்லாமே ஸ்டாக்ல இருந்து எல்லா விடயம் இப்ப ஏதாவது மிஸ் பண்ணிடலாம அங்க போய் எடுத்துக்கலாம். அப்ப இதுவும் ஒரு என்ன? அதனுடைய ஒரு நிறுவனம் தான். ஏன்? இது எங்கட பிரதேச ரீதியான சில வேலைகளை செய்யுது. அதே மாரி தான் பாராளுமன்றம் என்று சொல்லக்கூடிய இந்த பெரிய நிறுவனமும் நேரடியாக சில விடயங்கள என்ன செய்யல? வந்து செய்ய இயலாது. அப்ப நாங்க ஒரு நிறுவனம் அத உருவாக்கி வச்சாலும், ஆனா அது சும்மா இருக்கவுமே இல்ல. அப்ப அதுல என்ன செய்யணும்? சில செயற்பாடுகள, சில நடைமுறைகள செய்ய வேண்டியதுக்காக தான் சொல்றாங்க. அடுத்த கட்டமாக அந்த நடைமுறைகளுக்காக என்ன செய்றாங்க? நாங்க அதாவது சமூக மக்களாகிய நாங்க என்ன செய்றோம்டா, பிரதிநிதிகள் என்று மட்டும் அதேபோல பாராளுமன்றத்த பொறுத்தளவு ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் என்று அவங்களுக்கு ஒரு பகுதியை நாங்க என்ன செய்றோம்? அதுல அனுப்புறோம். அப்ப அவங்க என்ன செய்றாங்க? எங்களுக்காக வேலை செய்றாங்க. என்ன வேலை செய்றாங்க? அரசியல் திட்டமான சில எல்லா வேலைகளையும் அவங்க தான் என்ன செய்றாங்க? இதன் ஊடாக அரசியல் நடைமுறை ஊடாக, பயன்பாடு ஊடாக செய்றாங்க. இது 2வது விடை. அப்ப இந்த அடிப்படையிலே பாராளுமன்ற நிறுவனத்தின் இருப்பிற்காக அதற்கென ஒழுங்குபடுத்தப்பட்ட நடைமுறைகள். அப்ப அங்க பாராளுமன்றம் ஒன்று இருக்கமாண்டா, அதுக்கு இருப்பிற்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குகள் என்று சொல்றாங்க. அதுல என்னென்ன விஷயம் இருக்குமாண்டா, ஜனநாயகம், தேர்தல் செயற்பாடு, சுதந்திரமான நியாயமான தேர்தல், பெரும்பான்மையோரின் விருப்பம், மக்கள் இறைமை ஏற்றுக்கொள்ளல், சட்ட வாக்கு செயல்முறையில் பாராளுமன்ற செயற்பாடு தீர்மானிக்கும் சம்பிரதாயம் மற்றும் சட்டம். இப்ப இதெல்லாம் வந்துட்டு நாளாந்தம் ஒரு பார்லிமென்டில் நடக்கின்ற செயல்முறைகள் என்ன? இப்ப பாருங்க நேற்று அதாவது வரவு செலவு திட்டம் என்ன செஞ்சாங்க? அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்ப இந்த வரவு செலவு திட்டம் வந்து பாராளுமன்றத்தால ஒவ்வொரு வருட இறுதியிலுமே என்ன செய்வாங்க? ஒரு பட்ஜெட் வாசிப்பாங்க. அந்த பட்ஜெட்ல சம்பள உயர்விருந்து அதாவது சிறு தொழில் செய்றதுலேருந்து பெரிய தொழில் வரைக்கும் அவங்களுக்குரிய சம்பளம், அதேபோல எங்கட நாட்டினுடைய வருமானத்த பத்தி எல்லா விடயங்களும் அந்த பட்ஜெட்ல சொல்லுவாங்க. இதுவும் வந்துகிட்டு இந்த பாராளுமன்றத்தில் நடக்கின்ற ஒரு அரசியல் நடைமுறை தான் இது. அப்ப இவ்வாறான செயற்பாடுகள செய்வதென்றா அதுக்கென்று ஒரு என்ன செய்யணும்? நாங்க ஒரு குழுவ அதாவது பாராளுமன்றத்தில இருக்கின்ற அதை இயக்குகின்ற ஒரு தலைவரு, அதாவது ஜனாதிபதி என்ற தலைவர், பிரதமர், அதேபோல அமைச்சர்கள், பாராளுமன்ற ஒரு ஒரு குழுக்கள நாங்க நியமிச்சு அவங்க தான் எங்களுக்கு என்ன செய்றாங்க? இந்த பணிவிடைகளை எல்லாம் செய்றாங்க. இத நாங்க இந்த அடிப்படையில அரசியல் நடைமுறை பயன்பாடுண்டா என்னன்றத விளங்கணும். சரியா? விளங்கிட்டு தானே? கிளியரா? கிளியர் தானே? சார். ரைட், ஓகே. நான் பேசுறது கொஞ்சம் கிளியரா கேக்குது தானே? அடைச்சு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லணுமா? மெசேஜ் ஒன்று போடுங்க. சரியா? ரைட், ஓகே. கவரேஜ் எதுவும் இஷ்யூவா இருந்தா என்ன பண்ண சொல்லுங்க. நான் ரெக் கனெக்ஷன் தருவேன். சரியா? ஏனென்றா நான் ரெக் கனெக்ட் குடுக்கறது பெரிய இது இல்ல. அந்த கொஞ்சம் புள்ளைகள் எல்லாருமே இருந்தா குடுத்திருக்கலாம். 3 பேர் தான் இருக்கீங்க. ஏன்டா அது குடுத்தா அதுக்கும் கொஞ்சம் டேட்டா கூட காஸ்ட் ஆகுது. வேற ஒன்றும் இல்ல. அப்ப அது குடுக்க என்னன்னா குறைஞ்சது ஒரு 50 புள்ளைகளுக்கு மேலே அது இருந்தா, எல்லாருக்குமே ஒரே கவரேஜ் யாருக்குமே எந்த இஷ்யூவும் இருக்காது. நல்ல கிளியரா கேக்கும். ஆனா புள்ளைகள் எண்ணிக்கை குறைவு. சும்மா டேட்டா போகும். இப்ப இதுல டேட்டா விட அதுல டபுள் மடங்கு டேட்டா போகும். அதால தான் நான் அத கொஞ்சம் இது பண்ணி வச்சிருப்பேன். இப்ப எல்லாரும் வந்துனா மெனக்கட்டு நம்மளோட புள்ளைகளுக்காக செஞ்சிருக்கலாம். இருக்க 7 பேர்ல 3 பேர் தான் வந்திருக்கீங்க. சரி, ஓகே. அடுத்த விஷயத்த பாருங்க. ஆட்சி அல்லது அரசாட்சி. அப்ப ஆட்சி அல்லது அரசாட்சியை பொறுத்தளவில, இது அரசறிவியல் ஆய்வுகளுக்கு பிரதானமான ஒரு பகுதி. ஜனநாயக அரசியல் முறைகளின் பிரஜைகள் அரசாங்கத்தை தெரிவு செய்யும். அதன் சிறப்பான வழிநடாத்துவதற்கும்
அச்சமூகத்தின் அரசியல் நிர்வாகத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதிகாரத்தில் அமர்த்தப்படுகின்றன. இது வந்துட்டு இங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா ஆட்சி அரசாட்சி. இப்ப ஆட்சி அரசாட்சி என்றால் நாங்க பொது ஒரு விஷயத்தை விளங்கணும். அதாவது 3வது பகுதி என்ன, 2வது அரசியல் நடைமுறை, 3வது ஆட்சி அரசாட்சி. இப்ப இதை நாங்க எப்படி விளங்கலாம்டா, பொது ஆட்சி என்பது ஒரு நாட்டினுடைய, அதாவது ஒட்டுமொத்த மக்களையும் நிர்வாகம் செய்கின்ற ஒரு செயற்பாடு தான் ஆட்சி என்று சொல்லுவோம். நாங்க இலகுவா சொல்லுகின்ற பதில், அதாவது ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் கட்டி ஆளக்கூடிய ஒரு செயற்பாடு ஆட்சி முறை, அரசாட்சி என்று சொல்றோம். சரியா? ரைட். அப்ப அந்த அடிப்படையில நாங்க இவ்வாறான ஆட்சி செயற்பாட்டில சில விடயங்களை நாங்க முக்கியத்துவப்படுத்தப்பட்டது. அதுல தான் சொல்றாங்க, அதாவது சட்டத்தை ஒழுங்கை நிலைநாட்டு. அப்ப ஒரு ஆட்சி வந்துகிட்டு உருவாக்கப்படுமாயிருந்தால் ஒரு நாட்டின், அதுல முதலாவது விஷயம் வந்துகிட்டு அந்த நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கும் சட்டம் என்ற விடயத்தையும் ஒழுங்கு என்ற விடயத்தையும் என்ன செய்யும், நிலைநாட்ட வேண்டும். இது முதலாவது ஒரு பணி. அதே போல 2வது விஷயத்தை பாருங்க, பொருளாதார சமூக அபிவிருத்திகளை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவைப்படும் சட்டங்களை உருவாக்க. அப்ப பொருளாதார, இப்ப முதலாவது விஷயம் என்ன, ஒரு சட்டம் ஒழுங்கு. ஏன், அந்த சட்டமும் ஒழுங்கும் இருந்தால் தான் மக்கள் சரியா என்ன செய்வாங்க, அந்த நாட்டிலே சரியான முறையில வாழுவாங்க. இல்லையென்றா சட்டம் ஒன்று இருந்தா பயத்திலே ஒரு ஒழுக்கமான மக்களா வாழும். இல்லாட்டி ஒழுக்கம் தவறி பிழைகளை செய்யக்கூடிய, குற்றங்கள் செய்யக்கூடிய மக்களா வாழும். அதுதான் முதலாவது விஷயம், சட்டம் ஒழுங்கு. அதே போல 2வது வந்துட்டு மக்களுக்கு தேவையான பொருளாதாரம். அப்ப இந்த பொருளாதார சமூக அபிவிருத்திகளை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான சட்டங்களை உருவாக்குவேன். அப்ப அடுத்த கட்டமா சொல்லப்படுவது இந்த பொருளாதாரத்துக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குற விஷயம். அதே போல 3வது ஆட்சியினுடைய செயற்பாட்டிலே அரச கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அரச நிர்வாக செயல்பாடு. அப்ப அடுத்தது அரச கொள்கை. அரசால சில சில திட்டங்கள் வரும் என்ன, சில சில கொள்கை. இப்ப உதாரணமாக அண்மை காலமாக அரசால கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம் உண்டு. அதாவது ஏழை மக்கள் இப்ப நல்ல பயனடைந்து கொண்டிருக்காங்க என்ன, அதை சொல்ற நலன்புரி திட்டம் உண்டு. அப்ப இந்த நலன்புரி நன்மை சபை என்று சொல்லக்கூடிய இந்த திட்டம் வந்தது என்னதுக்குண்டா, அதாவது கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கின்ற, அதாவது ஊனமுற்ற, அங்கவீனமுற்ற, அதே போல தொடர்ந்து நோய்வாய்ப்பட்ட இப்படியான மக்களுக்கு தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட. ஆனா ஒரு சில கொஞ்சம் எல்லாமே ஏண்டவங்களும் எடுக்காங்க. ஆனா உண்மையாவே இந்த நலன்புரிய தொடர்ந்து நம்பிட்டு இருக்கப்படானே, என்ன எங்களுக்கு கை காலிக்கு நாங்க உழைச்சி தின்னோணும். அப்ப இவ்வாறான சில செயற்பாடுகளும் அரசால கொடுக்கப்படுகின்ற அரச கொள்கை திட்டம். அதே போல அடுத்த விஷயத்த பாருங்க, சமூக குழுக்களுக்கு இடையில் அரசுகளுக்கும் இடையில் ஏற்படும் முரண்பாடு செயற்பாடுகளை ஏற்பாடு செய்தல். அப்ப சமூக குழுக்களுக்கு இடையில் அரசுகளுக்கு இடையில் ஏற்பாடு முரண்பாடு. அப்ப பொதுவாக வந்துகிட்டு நாங்க மனிதர்கள் சமூகத்துல வாழ்கிற மனிதர்கள் எங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு நிறைய விருப்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும். அதால எங்களுக்குள்ள இப்ப பாருங்க, சாதாரணமான ஒரு பிரச்சனை ஒன்று குடும்ப மட்டத்தில இருந்து உருவாகுது. இப்ப எதை எப்படி ஒரு சகோதரங்களுக்கு சும்மா ஒரு பேச்சால வார வாய்த்தாக்கங்கள வார முரண்பாடு. அதே எப்படி சாதாரண சமூகத்துல ஒரு பேச்சால இன்னொரு நண்பரோட ஏற்படும் முரண்பாடு. அப்ப இவ்வாறான முரண்பாடு பாரிய அளவில் சேதத்தை என்ன செய்யுது, அடுத்தடுத்த கட்டத்துல விளைவிக்கும். அதுக்காக சொல்றாங்க, இந்த முரண்பாடு செயற்பாடெல்லாம் சமூகத்துல வருமாயின் அதை தடுப்பதற்கும் சில சட்டங்களை என்ன செய்யறோம், கொண்டு வாரது. அதே போல நாடுகளுக்கு இடையிலான தொடர்புகளை முகாமை செய்தல், பேணி பாதுகாத்தல். அப்ப நாடுகளுக்கு இடையில ஏன் நாங்க அந்த நாடுகளுக்கு இடையில தொடர்பு பண்றோம், இதைத்தான் சொல்லுவோம் நாங்க சர்வதேசம் என்று. இதை நாங்க எங்கட இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த பாடத்திட்டத்துல கடைசி பகுதியில நாங்க இதை பார்ப்போம், சர்வதேசம் என்று சொல்றோம். அப்ப இந்த சர்வதேசத்தினுடைய தொடர்பு, அதாவது நாடுகளுக்கு இடையிலான தொடர்பை நாங்க அதிகரிச்சோம்டா, அந்த நாடு எங்கட நாட்டிலே அதிகமான பொருளாதாரத்தை கொண்ட சில திட்டங்களை கொண்டு வருவாங்க, சில உதவிகள் செய்வாங்க, ஃப்ரீயான உதவிகளை. ஏன், நாங்க அவங்களோட உறவுகளை வச்சிருக்கிறதில்ல. அதே போல அந்த நாட்டில இருந்து எங்கட நாட்டுக்கு உல்லாச பிரயாணிகள் வாராங்கன்னு, அதனூடாக சில வருமானங்கள் எங்களுக்கு நாட்டுல கிடைக்குது. அப்ப இவ்வாறு நல்ல சில திட்டங்களை கொண்டு வரதுக்கு இந்த நாடுகளுக்கு இடையிலான தொடர்பு ஒரு முக்கியத்துவமாக இருக்கு. அப்ப இதையெல்லாம் நாங்க பார்க்கின்ற போது ஆட்சி அரசாட்சி என்பது ஒரு முறையாக கொள்கையாக செயல்படுத்தப்பட்ட ஒரு வடிவம் என்பதை நாங்க இதுல இருந்து விளங்கிக் கொள்ளணும். அப்ப மக்களுக்காக மக்களை நிர்வாகிக்கின்ற, ஒட்டுமொத்த மக்களையும் கட்டியாண்டு ஒரு நிர்வாகிக்கின்ற ஒரு செயற்பாடு என்ன செய்யும், ஒரு ஆட்சி அரசாட்சி செயற்பாடாக நாங்க விளங்குறோம். சரியா விளங்கிட்டு தானே? ரைட், ஓகே. அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறது அரசியல் நடத்தை. 4வது அரசியல் நடத்தை. ரைட். இப்ப பாருங்க, இந்த அரசியல் நடத்தை என்பது
இந்த அரசியல் நடத்தையை பொறுத்த அளவில் ஒரு அரசியல் சமூகத்தின் மனிதர்கள் அரசியல் விருப்பு வெறுப்புகளை அதாவது செயற்பாடை விவரிக்கும் அரசியல் எண்ணக்கருவி அரசியல் நடத்தைன்னு சொல்லுவாங்க. அதாவது அரசியல் நடத்தை என்பது மனிதனை பொறுத்த அளவில் இப்ப எங்களை பொறுத்த அளவில் உள்ளத்திலே எங்கட உள்ளத்திலே உருவாக்கப்படுகின்ற விருப்பு வெறுப்பு செயற்பாடுகள் இருந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு எண்ணக்கருதான் அரசியல் நடத்தை என்று சொல்றோம். ஏன் நாங்க சொல்றோம் என்றா அரசியல் என்பதை தோற்றுவிச்சது யாரும் மனிதர்கள்னே. அதாவது சமூக மக்கள் ஆகிய அவர்கள் தன்னை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய உடைமைகள் சம்பந்தமா பாதுகாப்பதற்கும் ஒரு அரசை உருவாக்கியதாக நாங்க ஆரம்ப வரலாறு வந்து பார்த்து வரோம். அரசு என்பது உருவாக்கப்பட்ட எப்படி உருவாக்கப்பட்டு அப்ப ஆரம்பத்தில் அரசு தானா உருவாகல. அதாவது சமூகங்கள் தான் என்ன செஞ்சாங்க அரசை உருவாக்கினாங்க. அதற்கு முதல் இந்த சில கோட்பாடுகள் தெய்வ உரிமை கோட்பாடு அதெல்லாம் வந்துட்டு அரசு வந்துட்டு கடவுளின் படைப்பு என்ற கருத்தெல்லாம் சொல்றாங்க. ஏன் நாங்க இதை சொல்றோம்டா அரசு என்பது ஒரு சமூகமான மக்களுக்கு மக்கள் உருவாக்கப்பட்டதோடைய அரசு என்ற விஷயம் உருவாக்கப்பட்டுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அரசை யாராலையும் பிரிக்க முடியாத என்ற கருத்தை சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில அரசியல் நடத்தை என்பது அதாவது எங்களுக்கு தான் அரசு என்ன எங்களால உருவாக்கப்பட்டது அரசு. அதாவது எங்கட கருத்தை நாங்க வெளிப்படுத்துற ஒரு விடயம் தான் அரசியல் நடத்தை. அப்ப அதால என்ன நாங்க இங்க உள்ள கருத்தின்படி சொல்றப்படுதுண்டா ஒரு அரசியல் சமூகத்தில் மனிதர்களின் விருப்பு வெறுப்பு இப்ப நீங்க பாருங்க ஒவ்வொருவருக்கும் நிறைய விருப்பு வெறுப்பீங்க. இப்ப உதாரணமாக ஒரு ஆட்சி தலைவர் இப்ப உதாரணமா அன்பகுமார் திசாநாயக்கா எங்கட நாட்டின் தலைவராக இருக்கிறேன். இப்ப இவரை வந்துகிட்டு நாங்க ஒரு கோடி மக்கள் வாக்கு தகுதியான மக்கள் இருந்தா இதுல ஒரு கோடியில ஒரு 75 லட்சம் பேர் வந்துட்டு இவரை விரும்புறாங்க. தொடர்ந்தும் ஜனாதிபதிக்கத்தில் ஒரு 25 லட்சம் பேர் விருப்பம் இல்லாம இருக்காங்க. என்ன காரணம் அவங்களோட விருப்பு. சரியா? அப்ப நாங்க அவங்கள்ட்ட போய் நீங்க அப்படி சொல்லப்படா நீங்க எல்லாருமே ஒட்டுமொத்த வாக்களும் அவருக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லலாமா? இல்ல. அப்ப மனிதனை பொறுத்தளவுல அவனுக்கு என்று சில விருப்பு வெறுப்பு என்ன செய்யும் நடைமுறை இருந்தானா யாரும் தடுக்க இயலாது. இப்ப நாங்க ஒரு சாப்பாடு எடுத்தாலும் நாங்க அதை விரும்பினா தான் சாப்பிடுவோம். விருப்பம் இல்லாட்டி வற்புறுத்தி சாப்பிட வைக்கலாமா? இல்ல. அப்ப அப்படியான விடயத்தை சொல்றாங்க. ஒரு அரசியல் சமூகத்தின் மனிதர்களின் அரசியல் விருப்பு செயற்பாடுகளை விவரிக்கும் அதாவது அரசியலின் எண்ணக்கருவே அரசியல் நடத்த. அப்ப மனிதன் என்ன செய்யறான் தன் உள்ளத்திலிருந்து இந்த அவன் விருப்பு வெறுப்பை கொண்டு அதாவது எங்கட அரசியல் என்பது எப்படி இருக்கணும் அவன் தான் முடிவு பண்ணுவான். யாரு சமூகத்தில் இருந்த மனிதன். அப்ப அந்த அரசியல் என்பது எங்களுக்கு எங்களுடைய நாளாந்த நடவடிக்கை எப்படி இருக்கணும் எங்களுக்கு அரசியல் எந்த வகையில் உதவி செய்யணும் அவன் என்ன செய்யறான் அவன் நடத்தை ஊடாக இந்த எண்ணக்கருவை வெளிப்படுத்துறான். இதைத்தான் அரசியல் நடத்தை என்று சொல்றாங்க. அப்ப அதுக்கு நாங்க சில விடயங்களை நாங்க உதாரணப்படுத்தி பார்க்கலாம். அரசியல் அந்த அரசியல் பிராணி இப்ப அரசியல் பிராணி என்று நாங்க ஏன் சொல்றோம்டா மனிதனை வந்துட்டு மனிதன் அரசியலின் ஒரு பிராணியாகத்தான் இருக்கான். ஏண்டா அரசுக்கும் மனிதனுக்கும் கடும் நெருக்கம். ஏன் நெருக்கம்? அரசு இந்த மனிதன் தான் அரசை உருவாக்கினான். அதே போல அரசின் ஒரு பிராணி என்றா அரசு வந்துட்டு மனிதனை ஒரு ஒரு பிராணி மாதிரி பார்த்து கொள்ளுது. அதுக்கு என்னென்ன தேவை அதுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும் அதை எப்படி பாதுகாக்கணும் அது அதாவது எந்த அளவிலே அதை பாதுகாக்கணும் அப்படி பாதுகாத்துக் கொள்ளுது மனிதன் சமூகத்தை. அப்ப அதான் சொல்றாங்க அரசியல் கொஞ்சம் இல்லைங்க அதான் முடியட்டுமா? ரைட். அப்ப இதுல நாங்க இந்த அரசியல் பிராணி மனிதன் தற்போது பிரஜையாக கருதப்படுறான். அப்ப இந்த அரசியல் பிராணியான இந்த மனிதன் பிரஜையாக கருதப்படுறதால அதாவது இந்த அரசியல்ல வந்துகிட்டு அவனுடைய நடத்தை என்ற விஷயம் பல்வேறு வழியில நாங்க முக்கியத்துவம் பார்க்க வேண்டியிருக்கும். அப்ப என்னென்ன அரசியல்ல வந்துகிட்டு இந்த அரசியல் பிராணியான மனிதன் நடத்தியான சில விடயங்களை கொண்டிருக்கிறான். முதலாவது விடயம் அரசியல ஈடுபடுகிறது. அதே போல ஈடுபடாது இருத்தல். அப்ப நாங்க சொன்ன மாதிரி தானே. அப்ப உதாரணத்துக்கு ஒரு அரசியல் ஒன்று நடக்க போகுது. அதாவது இப்ப நடந்து கொண்டிருக்கிற அரசியல் அதுல குறிப்பிட்ட காலம் வந்தோம்னா அது முடிவடைஞ்சு ஒரு புதிய ஒரு அரசியல் என்ன செய்யுது உருவாக போகுதுண்டா அந்த அரசியல்ல அவன் விரும்பினா என்ன செய்யலாம் வாக்களிக்கலாம். விருப்பம் இல்லாட்டி வாக்களிக்காம விடலாம். அப்ப அதெல்லாம் சொல்றாங்க அரசியல ஈடுபடலாம் அல்லது ஈடுபடாமல் இருக்கலாம். அதே போல சொல்லலாம் நாங்க தேர்தலில் வாக்களித்தல் அல்லது வாக்களிக்காது இருத்தல். அப்ப தேர்தல் வருகின்ற போது அதுக்கு வாக்களிக்குது வாக்களிக்காம இருக்கு. அதை எங்கட விருப்பம் என்ன விருப்பு வெறுப்பு இருக்கத்தால நாங்க அவரை தெண்டிச்சு நீங்க செய்யுங்க கட்டாயம் போடுங்கன்னு சொல்ல இல்லாது. அது மனிதனுடைய அடிப்படை உரிமை. நாங்க அதை மறக்கக்கூடாது. அதே போல சொல்றாங்க தேர்தல் செயற்பாடுகளில் செயற்திறன் ஈடுபடல் அல்லது ஒதுங்கி இருத்தல். அப்ப தேர்தல் காலங்கள் வருகின்ற போல அதுல நல்ல ஒரு செயற்திறனோட என்ன செய்யற ஈடுபாடு இல்லாட்டி ஒதுங்கி இருக்கலாம்.
அவர் என்ன விரும்புறார் இல்ல விருப்பம் இல்லாம இருக்கலாம். அப்ப இந்த 2 கருத்தையும் கொண்டுதான் நிறைய விஷயத்த சொல்றோம். அதே போல அரசியல் கட்சி உறுப்பினராக இருத்தல், இல்லாதிருத்தது. அதே போல நாளாந்த அரசியல் நிகழ்வுகளை குறித்து ஈடுபாடு காட்டுதல், காட்டாதிருத்தல். அப்ப ஒரு விஷயத்த நாங்க விரும்பலாம், விரும்பாம இருக்கலாம். அரசியல் சார்ந்த விடயங்கள. அப்ப அரசியல்ல உள்ள எங்களுக்கு அரசியல்ல தோன்றுகின்ற அ வ விடயங்கள நாங்க ஒரு விஷயத்த விரும்பலாம் அல்லது விரும்பாம இருக்கலாம். அது எங்களுடைய உரிமை. அத கொண்டு தான் சொல்றாங்க. இதான் அரசியலின் நடத்தை என்ற விஷயத்த சொல்றாங்க. அப்ப இதுல நாங்க முடிவா சொல்லலாம். இத சொல்ற எப்படின்னா, நேர்கணியம், மறைகணியம்னு சொல்றாங்க. இப்ப கணித இதுல நாங்க பொதுவா இது ஒரு அரசியல் விஞ்ஞானம் என்ற ரீதியில விஞ்ஞானம் என்றா அது கணிய முறைய கொண்டது என்ன. அதனால நாங்க இதுக்கு முடிவா நாங்க சொல்லலாம். நேர்கணியம். நேர் என்றா என்ன? அத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கு. மறை என்றா மறுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இந்த 2 வடிவத்தை கொண்ட அரசியல் நடத்தையாக நாங்க தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கு. அதேபோல 5வது விடயம் தான் அரசியல் கருத்தியல். அரசியல் கருத்தியல். இப்ப அரசியல் கருத்தியல் என்ற விஷயத்த பாருங்க. பொதுவாக சமூகத்தில் நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்தும் பிரஜைகள் அரசியல் நடத்தைகள், ஆட்சி செய்தல், ஒழுங்கமைக்கும் பிரதான காரணி கருத்தியல். அதாவது அரசியல் கருத்தியல் என்றா பொதுவாக அரசியல் ரீதியாக நாங்க பூரணத்துவமான சில விடயங்களை அறிந்து, அத கொண்டு நாங்க என்ன ஆட்சி ஏற்படுத்தலாமா என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம். அதாவது இன்னும் நாங்க சொல்லலாமெண்டா, காலத்துக்கு காலம் சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கண்டா, அ ஒரு அரசியல் செயற்பாடு நடந்திருக்கிற காலப்பகுதியிலே, இந்த அரசியல் செயற்பாட்டை பார்ப்பாங்க. ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இந்த அரசியல் செயற்பாடு இது அ அடுத்து வருகின்ற மக்களுக்கு இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இல்ல. இதால மக்களுக்கு பிரச்சனை தான் வருமென்று என்ன செய்வாங்க? முடிவு கொள்வாங்க. அப்ப அதால அந்த ஏற்கனவே இருந்த அறிஞர்கள கருத்தின் பிரகாரம் தான் ஒரு அரசியல் செயற்பாடு நடந்து கொண்டிருக்கும். திரும்ப வார அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த செயற்பாடு சரி வராண்டோடு, இன்னும் வேற ஒரு கருத்தியல கொண்டு வருவாங்க. அதுவும் அந்த அரசியல் கருத்தியலும் எங்கட நடத்தை ஊடாக வெளியாகின்ற ஒரு விடயம். அப்ப ஏற்கனவே முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு முதலாளித்துவ அரசு ஒன்று உருவாக்கப்பட்டுட்டா, அந்த முதலாளித்துவ அரசு என்ன செய்வாங்கண்டா, இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய வாய்ப்பில்லை. ஏன் காரணம்டா, இதுல வந்துகிட்டு நிறைய பிரச்சனை இருக்கு, முரண்பாடு இருக்கு. 2 வர்க்கம் வருது. முதலாளித்துவ வர்க்கம் இருக்கு, தொழிலாளித்துவ வர்க்கம் இருக்கு. அதால முதலாளிகள் தொழிலாளிகள் அடக்குறாங்க. இதால பிரச்சனை வருமென்று இந்த இடத்துல என்ன செய்றாங்க? இந்த கருத்த மறுக்காங்க. மறுத்துட்டு திரும்ப வந்த அடுத்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்கண்டா, அவங்கட எண்ணத்தில இன்னும் ஒரு கருத்து தோன்றுது. இந்த கருத்த விட தாராண்மைவாதம் என்ற கருத்த தான் நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். அது நல்ல உண்மையாவே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தா இருக்குன்ட்டு அவங்க என்ன செய்றாங்க? அந்த கருத்த கொண்டு வராங்க. அப்ப இந்த கருத்தினுடைய எண்ணக்கரு என்ன சொல்லுதுண்டா, தனி மனித சுதந்திரம். மனிதனுக்கு சுதந்திரத்த குடுங்க. இப்ப நீங்க பொருளாதாரத்த மட்டும் மெயின் பண்ணி மக்கள அடக்குற மாரி இல்லாம, எல்லாருமே என்ன செய்யுங்க, பொருளாதாரத்தில முக்கியத்துவத்த குடுத்து எல்லாருக்கும் அந்த வாய்ப்ப குடுங்கன்னு தனிமனித சுதந்திரம் என்ற ஒரு அரசியல் கருத்து. தாராண்மைவாதம், லிபரல் வாதம் என்ற கருத்த கொண்டு வாங்க. அப்ப இங்கேயும் என்ன நடக்குது? இதுவும் ஒரு புதிய ஒரு அரசியல் கருத்தா மாறும். அப்ப ஒவ்வொரு காலம். ஆனா அதுக்கு பிறகு அடுத்து சம உடைமைவாதம், அப்படி ஒவ்வொரு கருத்தாக ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப மாற்றம் அடைஞ்சு போகுது. அப்ப இதத்தான் சொல்றாங்க அரசியல் கருத்து. அப்ப அரசியல் கருத்து என்பது சமூகத்தில் பொதுவா சொல்லலாம். அரசியல் நிறுவனங்கள், நடைமுறைகள் மற்றும் பிரஜைகள் அரசியல் நடத்தை ஆட்சி ஏற்பாடு ஒழுங்கமைப்பது பிரதான காரணம். ஏன் நாங்க இந்த கருத்தை சொல்றோம்டா, ஒரு ஆட்சியை நடத்துவதாக இருந்தாலும், அதேபோல அரசாங்கத்தினுடைய பகுதிகளை செயற்படுத்துவதாக இருந்தாலும், அதேபோல அ அரசாங்கத்தை ஒழுங்கமைக்கின்ற செயற்பாடாக இருந்தாலும், அனைத்துமே அரசியல் கருத்தியல கொண்டுதான் ஏற்படுத்தப்படுகின்றது. இப்ப எங்கட நாட்ட எடுங்க. எங்கட நாட்டிலே என்ன அரசியல் செயற்பாடு நடந்து கொண்டிருக்கு? பாப்போம் தெரிஞ்சவங்க. இப்ப எங்கட நாட்டுல நடக்கின்ற ஒரு அரசியல் கருத்து, அதாவது தாராள ஜனநாயக கருத்தா, இல்ல ஜனநாயக அரசியலா, இல்ல சோசலிச சாரி சமவுடைமைவாத அரசியலா, இல்ல பாசிசவாத அரசியலா? சொல்லுங்க பாப்போம். இப்ப எங்கட நாட்டில இருக்கின்ற அரசியல் கருத்து என்ன? என்னத்த அடிப்படையா கொண்ட அரசா இருக்கு? பாப்போம். பாப்போம். ரைட். எங்கட சொல்லுங்க. சார் ஜனநாயகம். ரைட். ஜனநாயகத்த கொண்டது. இப்ப நவீன காலத்துல, இப்ப இருக்க நடைமுறையில இது ஒரு நவீன காலம் என்ன? ஒட்டுமொத்த நவீன இந்த காலத்துல வந்துட்டு இருக்கின்ற எல்லா நாடுகளை பொறுத்தளவிலும் பின்பற்றப்படுகின்ற ஒரே ஒரு அரசியல் முறை இந்த ஜனநாயகம்னு சொல்லக்கூடியது. ஆனா இந்த ஜனநாயகம் என்பது எல்லா நாடுகளையும் பூரணத்துவமான ஜனநாயகமா இல்ல. நீங்க கூடுதல் நாடுகள் ஜனநாயகம் என்ற பேர்ல மக்கள் என்ன செய்றாங்க? அடக்குமுறை ஒரு நாடாகத்தான் நிறைய நாடுகள் இருக்கு. அதுல நாங்க நிறைய நாடுகள சொல்லல. அதுல வடகொரியாவும் ஒரு சர்வாதிகார போக்கு கொண்ட நாடு. அப்ப ஒரு சில நாடுகள் ஜனநாயகம் என்ற பெயரிலே அது ஜனநாயகமாக இல்லை. ஆனா ஜனநாயகம் என்ற பெயர்ல ஆட்சி செய்து கொண்டிருக்கான்.
ஆனா இப்ப வந்து நடைமுறையில கூடுதல் எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஒரு அரசு முறை தான் இந்த ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய அரசு முறை. அப்ப இந்த அடிப்படையில தான் தற்கால உலகில் அரசியல் நிகழ்வுகள், அரசியல் கொள்கைகளை உருவமைப்பதற்கும் பல அரசியல் கருத்துகள் காணப்பட்டன. அவற்றின் பிரதான கருத்துகள் சில பின்வருமாறு. அப்ப தற்கால இப்ப நடைமுறையில இருந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னமா இருந்து நிறைய அரசியல் உருவாக்கப்பட்டது. அதுல சொல்றாங்க சோசியலிச சமவுடைமைவாதம், மார்க்சிசவாதம், தாராண்மைவாதம், லிபரல்வாதம், சமூக ஜனநாயகவாதம், குடியரசுவாதம், ஆஹ் தேசியவாதம், பெண்ணியல்வாதம், இன்னும் நிறைய கருத்து இருக்கு, இன்னும் சொல்லலாம். அப்ப இவங்க ஒரு சில இதுகளை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இதுல பாசிசவாதத்தையும் சொல்லலாம். அப்ப இவ்வாறான சில ஜனநாயக கருத்துக்கள் என்ன செய்யுது, அதாவது ஒரு நாட்டினுடைய அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை அனைத்தையும் தீர்மானிப்பது இந்த ஜனநாயக கருத்தை கொண்டு. அப்ப இந்த ஜனநாயக கருத்துன்னா ஜனநாயகத்தின் ஜனநாயகம் இல்ல, பொதுவாக அரசியல் கருத்தை கொண்டுதான் ஒரு நாட்டினுடைய அரசியல் என்ற விஷயம் தீர்மானிக்கப்படுது. அப்ப இந்த அரசியல் கருத்து என்பது பொதுவாக அரசியலுடைய அந்த கொள்கை என்றா இந்த ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு. இப்ப தாராள ஜனநாயகத்தை எடுத்து அது வந்து தனிமன சுதந்திரம் என்ற கொள்கையை பிரகடனப்படுத்துது. அதே போல ஜனநாயகத்தை பார்த்தோம்னா அதுல கொள்கை வந்துட்டு மக்களின் விருப்பினுடைய மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி முறை, மக்களுக்காக மக்களால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு ஆட்சி முறைன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு அரசியலுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் என்ன செய்து சொல்லப்படும். அதே மாதிரி அரசியல் கருத்தியல் என்பது அரசியலுக்கு அழுத்தம் கொடுப்பது, சமூகத்தின் அரசியல் செயற்பாடுகள் மக்களின் நடத்தையை ஒழுங்கமைக்கும் கருத்தியலின் தொகுதியாகும். அப்ப இது என்ன சொல்லப்படுது என்றால் அரசியல் கருத்தியல் என்பது அரசியலுக்கு அழுத்தம் கொடுப்பதோடு சமூகத்தின் அரசியலையும் செயற்பாடுகளையும் மக்களின் நடத்தையும் தீர்மானிக்குது. ஏனென்றா அரசியல் கருத்து உண்மையா பொதுவா வந்துட்டு அரசியலுக்கு அழுத்தம் கொடுக்குது. எப்படி அழுத்தம் கொடுக்குது அரசியல் கருத்து? பொதுவா பாருங்க, நாங்க ஏற்கனவே பார்த்த அரசியல் வந்துட்டு ஏன் தொடர்ந்து இருக்கல? இப்ப தாராண்மைவாத ஜனநாயகம் இருக்கு, தொடர்ந்து தாராண்மைவாத ஜனநாயகம் இருந்திருக்கலாம் தானே? ஏன் இருக்கலண்டா அதுல நிறைய குறைபாடுகள் இருந்தா அதை தொடர்ந்து இருக்கல. அப்ப என்ன செய்வாங்கடா, அதுல குறைபாடு இருந்தா அந்த அரசியலுக்கு நிறைய அழுத்தத்தை கொடுத்து புதிய ஒரு அரசியல் கருத்தியலை கொண்டு வருவாங்க. அப்ப அவ்வாறான சில அரசியல் கருத்து தான் இது. அப்ப ஒரு அரசியல் கருத்து தொடர்ந்து நிலையாக இதுல ஒரு அரசியல் கருத்து சொல்லப்படலனே. அப்ப காலத்துக்கு காலம் ஒவ்வொரு அரசியல் கருத்தும் அந்த ஒரு அரசியல்ல கருத்துல குறைபாடுகள் இருக்கின்ற போது காலத்துக்கு காலம் அடுத்தடுத்த அரசியல் கருத்துல மாற்றம் பெற்று வந்துருக்கு. ஏதாவது சொல்லணுமா, கேட்கணுமா? கேளுங்க. டவுட் இருக்கியா? சரி. அப்ப அடுத்தது பாருங்க, இதுல என்ன அடுத்து இன்னொன்னு சொல்லலாம். எனவே அரசியல் கருத்து என்பது அரசியல் தொடர்பாக கல்விசார் ஊழியர்களுக்கு ஆய்வுக்குட்படுத்தப்படும் அரசியல் முக்கியமானதொரு பிரிவாகும். ஏன் அதையும் சொல்றாங்கன்னா, உண்மையாவே அரசியல் தொடர்பாக கல்விசார் ஊழியர்களுக்கும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட அரசியல் முக்கியமானதொரு பிரிவு. உண்மையாவே கல்விசார் ஊழியர்களுக்கு ஆய்வுக்குட்படுத்தப்படுகின்ற என்ன அரசியல் முக்கியமான ஒரு பிரிவு. ஏன்? உண்மையாதான் அரசியல் கருத்து வந்துட்டு கல்விசார் ஊழியர்களை பொறுத்த அளவிலே அதாவது ஆய்வுக்குட்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கருத்து, அரசியலின் அதாவது முக்கியமான ஒரு பிரிவு. இப்ப அரசியல் கருத்து என்பது அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து நான் சொன்ன மாதிரி தான், அதாவது தாராண்மைவாத கருத்து எடுத்த உடனே தாராண்மைவாத கருத்தை நீக்கி போட்டு புதுசு ஒரு அரசியல் கருத்தை வாயில வந்ததுக்காக எங்கட உள்ளத்துல தோன்றினதுக்காக அறிஞர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டு வர மாட்டாங்க. அப்ப இந்த தாராண்மைவாத கருத்து அங்க அரசியலாக நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு நாட்டில் தாராண்மைவாத அரசியலை பின்பற்றி கொண்டிருக்காங்களாம்டா, அது வந்துட்டு நிறைய குறைபாடோட இருக்குதுன்னு கண்டறிஞ்சாங்கன்னா அந்த நாட்டில் இருக்க ஏனைய அறிஞர்கள் உடனே என்ன செய்வாங்கன்னா அந்த தாராண்மைவாத கருத்தினுடைய மறு ஒரு அரசியல் கருத்தை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து முதல்ல அதை ஆய்வு செய்வாங்க, தாராண்மைவாத கருத்து ரைட் அதுல இந்த அளவுல இருக்குன்றத முடிவெடுப்பாங்க. அதே போல புதுசா கொண்டு வரப்பட்ட ஒரு சமவுடைமைவாதம் அந்த கருத்தை என்ன செய்வாங்க, ஆய்வு செய்வாங்க. ஆய்வு செஞ்சு அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கல இந்த கருத்து அதை விட பெஸ்டா இருந்தா இதைத்தானே செய்வாங்க, இந்த அரசியல் கருத்தை நாங்க அடுத்த ஆட்சியில இந்த ஆட்சி ஏற்பாடு முடிஞ்ச பிற்பாடு அடுத்த ஆட்சியில இந்த கருத்தை தான் என்ன செய்யணும், ஆட்சிக்காக கொண்டு வரணும் என்று பிரகடனப்படுறாங்க. இப்படித்தான் அந்த அரசியல் கருத்து என்பது ஒவ்வொரு காலகட்டமாக என்ன செஞ்சது ஒரு ஆய்வு முறைப்படி வளர்ச்சி அடைந்தது. அதனாலதான் இங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கல்விசார் ஊழியர்களுக்கும் ஆய்வுக்குட்படுத்தப்படும் அரசியல் முக்கியமான ஒரு பிரிவு. ஏன்? கல்விசார் ஊழியர்கள் அதாவது நல்ல கற்ற அறிஞ மேதைகள் என்ன செய்வாங்க, இதை ஆய்வுக்குட்படுத்தப்படுகின்ற ஒரு பிரிவு தான் இந்த அரசியல் கருத்தியல். விளங்கிக்கணும், சரியா? ரைட். அடுத்தது, எனவே தொகுத்து நோக்கும் போது மேற்குறிப்பிட்ட ஒவ்வொரு விடயங்களையும் ஆராய்கின்ற கல்வியாகவே அரசியல் காணப்படுவதே. அப்ப நாங்க இது எல்லாத்தையும் பார்க்கின்ற போது நாங்க இப்ப பார்க்கின்ற அனைத்து விடயங்கள் நாங்க சொன்ன இந்த அரசு நிறுவனம், அரசியல் நடைமுறை, ஆட்சி, அரசாட்சி, அரசியல் நடத்தை, அரசியல் கருத்தியல், இந்த ஒவ்வொரு விடயங்களும் நாங்க முடிவு கொடுக்க போறோம். இதுக்கு ஒரு முடிவு என்ன, ஒவ்வொரு விடயங்களும் நாங்க பார்க்கின்ற போது எல்லாமே
இந்த அரசியல் கட்சியினுடைய தொடர்படக்கூடிய ஒரு தோற்றப்பாடாகவே அமைகின்றது என்ற நாங்க முடிவை கொடுக்கணும். அதனாலதான் கிரேக்க காலம் முதல் இன்று வரையும் நாங்க என்ன இன்று வரை இந்த கட்சி தோற்றப்பாடு வளர்ச்சி அடைந்த துறையாக கல்வித்துறை மூலம் கற்கப்படுகின்ற அரசியலானதும் சமூக வாழ்க்கையின் பல்வேறு உரிமைகளை ஆராய்கின்றது என்று நாங்க கூறலாம். அப்ப இங்க அந்த மாதிரி ஒரு முடிவுரையை கொடுத்துக்கலாம். அப்ப நாங்க பார்த்தாலே விளங்குதானே, ஆரம்ப காலம் கிரேக்க காலம் அரசியல் அரசறிவியல் என்ற விடயம் தோன்றிய காலத்தில இருந்தே இந்த அரசவை பாரப்பரப்பில் இந்த கட்சி துறையில இந்த முக்கியமான துறைகளும் உள்வாங்கப்பட்டதை நாங்க இன்று வரைக்கும் நாங்க விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இதை நாங்க முடிவாக என்ன செய்யலாம், விளங்கப்படுதல். அப்ப இந்த அடிப்படையில் உங்களுக்கு விளங்கிட்டானே அரசியல் கட்சியின் தோற்றப்பாடுகள் என்ற விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டு. இப்ப அடுத்து நாங்க புதிய விடயம் பார்க்கணும். இதுல ஏதாவது விளங்கலையாண்டா சொல்லுங்க. விளங்கலையா? என்ன பகுதி இதுல நாங்க 5 பகுதி பார்த்தீங்க, இல்ல விளங்காத பகுதியை சொல்லுங்க, திரும்ப தரம் விளங்கப்படுது. இப்ப நாங்க பார்க்க போறது அரசறிவியல் அரசியல் கட்சியின் அணுகுமுறையில் பார்க்க போறோம். சரியா? சரி, ரைட், சொல்லுங்க. அப்போ இதுல இந்த அரசறிவியல் கட்சியின் அணுகுமுறையில் என்று சொல்ற விஷயம் பொதுவா அணுகுமுறை என்றா என்னன்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு விளங்கினதை வச்சு அணுகுமுறை என்றா முதல்ல என்ன? நாங்க இன்னும் ஒரு 2 கிளாஸ் இருக்கேன்னு, ஒரு 2 கிளாஸுக்குள்ள இந்த முதலாவது யூனிட்டை முடிக்கணும். அது உங்களுக்குள்ளா இருக்கு. நீங்க வேகமா கொஞ்சம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். அடுத்தது நாங்க சில நேரங்கள்ல கிளாஸ் முடிகிற ஒரு பக்கம் 2 பக்கம் இருக்கின்ற கால அந்த டைம் பேண்டுக்குள்ள நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் எல்லாம் எடுப்போம். அதெல்லாம் உங்களுக்கு பேமெண்ட் அதுக்கெல்லாம் நீங்க கட்டுறீங்களா, அது உங்களுக்கு ஃப்ரீ தான். இப்போ 1 ஹவர்னா 1 ஹவர் கிளாஸ் இல்லை. பெரும்பாலும் இன்ட்ரெஸ்டான பகுதியில் போகக்குள்ள ஒரு 10-15 நிமிஷம், சில வேளை அரை மணி நேரம் போகலாம். சரியா? ரைட். இப்போ அரசறிவியல் கற்கின்ற அணுகுமுறைகள் என்று சொல்லக்கூடிய பகுதியை பற்றி நாங்கள் என்ன பார்க்குறோம். இப்போ இந்த அணுகுமுறைகள் என்ன? இன்னொரு விஷயம் பிள்ளைகள், நான் இன்னும் ஒரு விளம்பரம் உண்டு. நான் உங்களோட மெயினான எல்லா குரூப்புகளையும் நாளையாண்டையிலேருந்து கொஞ்சம் போடுறதுக்கு இருக்கேன். என்ற கொஞ்சம் விளம்பரம் காண பிள்ளைகளுக்கு எங்களோட கிளாஸ் சம்பந்தமாக இன்னும் அதிகமான பிள்ளைகள் வாரத்துக்கு வாய்ப்பு. அதாவது இந்த போஸ்டரோட அந்த ஃபோட்டோவோட போட்டு போட போகிறோம். சரியா? இப்போ அதால் கொஞ்சம் ரீச் கொண்டு இருக்கும். இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. அப்ப அணுகுமுறை என்னண்டு பாப்போம், சொல்லுங்க பாப்போம். இப்ப ஏன் அதை அணுகுமுறை என்று இப்ப அரசறிவியல் கற்கையில அணுகுமுறை என்ற ஒரு பகுதி இருக்கு. ஏன் அந்த அணுகுமுறை என்று சொல்றாங்க பொதுவா? பாப்போம் தெரிஞ்சவங்க. அணுகுமுறை என்றா என்னத்தை சொல்லலாம்? ஒரு 3 விடயம் சொல்லுங்க. அணுகுமுறை என்றா சரி, நான் ஒன்று சொல்லேன். ஆய்வு முறை என்று சொல்றேன். இன்னும் சொல்லலாம். அணுகுமுறை என்ற ஆய்வு முறை என்று சொல்றேன். வேற இதை வச்சு சொல்லுங்களேன் பாப்போம். வேற நிறைய சொல்லலாம். பரிசோதனை முறை என்று சொல்லலாமா? வேற வேற என்ன சொல்லலாம்? ஆய்வு முறை, பரிசோதனை முறை, வேற தேடல் முறைன்னு சொல்லலாம். அதாவது சம்பந்தமாக நாங்க மேலதிக விடயங்களை தேடுவது. சரியா? இப்ப நாங்க இந்த அணுகுமுறை என்று சொல்லக்கூடிய பகுதியை தான் நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க பார்க்க போறோம். இப்ப இந்த அணுகுமுறையை பத்தி என்ன சொல்லலாம்டா, பொதுவாக அரசறிவியல் வந்துகிட்டு நாங்க சில ஒரு அணுகுமுறை சம்பந்தமா சொல்லக்குள்ள முதல்ல ஒரு அறிமுகத்தை நாங்க சொல்லித்தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதால தான் இப்ப நாங்க நோட்ஸ்ல வந்து கொடுக்கக்குள்ள ஒரு அறிமுகத்தோட தான் கொடுக்க. ஏன்னா நீங்க எழுதுற நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சம் முறையா தான் எழுதணும். இப்ப நான் சொல்லக்குள்ள பொதுவாக தான் சொல்லி விளங்கப்படுத்தும். சரியா? இப்ப அணுகுமுறை என்பது பொதுவா இன்றைய நேற்றைய விஷயம் இல்லை. என்ன, ஆரம்ப காலத்திலே இருந்தே வளர்ச்சி அடைந்த ஒரு முறைதான் இந்த அணுகுமுறை, இந்த அரசு அறிவியல் பாடப்பரப்பில்.
சரியா? அப்ப இதுல ஏன் நாங்க பார்க்கலாம்டா, கிட்டத்தட்ட இந்த அணுகுமுறை என்று சொல்லக்கூடியது நீண்ட கால வளர்ச்சி அடைந்தது 20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட விருத்தியால். அப்ப இந்த அணுகுமுறை என்று செயற்பாடு ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்திருக்கு. இப்ப 20ஆம் நூற்றாண்டிலே இன்னும் கூடுதலாக இந்த அணுகுமுறை என்ன செய்து கவனம் ஈர்க்கப்பட்டது. ஏனென்றா நவீன காலத்திலே இந்த ஆய்வு முறைகள் என்று சொல்லக்கூடிய பகுதியை கொண்டுதான் அரசு அறிவியலை பூரணத்துவமான சில விடயங்களை அறிஞ்சு கொண்டாங்க. அப்ப இதுக்கு முதலும் அணுகுமுறை இருந்தது. கிரேக்க காலத்திலிருந்து அணுகுமுறை இருந்து வந்தது. அதை சொல்ற மரபு ரீதியான சில அணுகுமுறை. அப்ப அந்த அணுகுமுறை வந்துட்டு ஆய்வுக்கு உட்படுத்தல. அப்ப அதை பழமை அணுகுமுறைன்னு சொல்றேன். ஆனா நவீன அணுகுமுறையை பொறுத்தளவிலே அவை ஆய்வுக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு அணுகுமுறையாக இருந்தது. அப்ப நாங்க பழமையான அணுகுமுறையை பொறுத்தளவில் ஆய்வுக்கு உட்படுத்தப்படையில. ஆனா அதை நாங்க ஒரு எப்படி சொல்லலாமாண்டா, அந்த சில ஆரம்பகால வளர்ச்சி, ஆரம்பகால விடயங்களை கொண்டு நாங்க அதுக்கு ஒரு முடிவு கொடுக்கலாம். ரைட், இப்படி இருந்ததால தான், இல்ல இப்படியான வரலாறுகள் இப்படி சொல்லப்பட்டதால நாங்க இதை ஏற்றுக்கொள்றோம்னு நாங்க சொல்லலாம். ஆனா இது வந்துகிட்டு பொதுவா நாங்க சொல்லக்குள்ள நவீன காலத்துல உள்ள அணுகுமுறை சொல்லக்குள்ள நாங்க அதை வந்துட்டு பொதுவா, அதாவது விஞ்ஞான ரீதியான சில முறைகளை கொண்டு ஆய்வு செய்யப்பட்ட ஒரு ஒழுங்கான ஒரு முறையாக தொகுக்கப்பட்ட ஒரு வடிவமாக செயற்படுத்தப்பட்ட அணுகுமுறைகள் அந்த நவீன அணுகுமுறைகள்னு சொல்லலாம். அப்ப நாங்க இந்த அணுகுமுறைகளை 2 வகையா பிரிச்சு காட்டுறாங்கன்னு. ஒன்று மரபு ரீதியாக என்று சொல்லக்கூடிய அணுகுமுறை, மற்றொன்று நவீன ரீதியாக சொல்லக்கூடிய அணுகுமுறை. அப்ப அதைத்தான் நாங்க இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். சரியா? அப்ப அந்த அடிப்படையில இங்கே சொல்லப்படுற விஷயத்தையும் கொஞ்சம் பார்ப்போம். அரசறிவியலானது பரந்துபட்ட விடயப்பரப்புகளை உள்ளடங்கியதால் அதன் ஆய்வு முறைகள் பலவற்றை உள்ளடக்கிய கற்கை துறையாக உள்ளது. அதன் பாடப்பரப்பை போலவே அதன் ஆய்வு முறைகளும் நீண்ட கால வரலாற்றை கொண்டு வளர்ச்சி அடைந்தது. இவ்வளர்ச்சியின் 20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட விருத்தியாகும். இது வந்துகிட்டு இந்த அணுகுமுறை வளர்ச்சி அடைந்து வந்தது. ஆனா நாங்க இத அணுகுமுறை பற்றி பூரணத்துவமாக நாங்க விளங்கணும்ன்றதுக்காக என்ன செஞ்சாங்க, 20ஆம் நூற்றாண்டில் தான் அதை உண்மை தன்மைகளை இதை நாங்க விஞ்ஞான ரீதியாகத்தான் என்ன செய்யணும், ஆய்வு செஞ்சு பார்க்கணும் முடிவெடுத்து சில முடிவுகளை எடுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில 20ஆம் நூற்றாண்டின் அரசறிவியல் சுயாதீன அறிவியல் கற்கை ஒன்றாக தன்னை அடையாளப்படுத்தியது. எனவே அதே போன்று அரசு அறிவியல் ஆய்வுமுறைகள் இன்று நாங்கள் கருதுவதில் பெரும்பாலான 20ஆம் நூற்றாண்டில் வளர்ச்சி அடைந்துள்ளதாகும். அப்ப பாருங்க, இந்த 20ஆம் நூற்றாண்டில இதுல அணுகுமுறையால ஏற்பட்ட ஒரு நன்மையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அரசறிவியல் என்று சொல்லக்கூடிய அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய பேர் வந்துகிட்டு இந்த 20ஆம் நூற்றாண்டில தான் உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க. அப்ப இதுக்கு முதல் வந்துகிட்டு என்ன பேரா இருந்துச்சு, அரசறிவியல் என்ற விஷயம் வந்துகிட்டு அரசியல் என்ற பேராகத்தான் இருந்தது. என்ன, அரசியல் விஞ்ஞானம் என்ற பேர் வந்துட்டு எப்போ உருவாக்கப்பட்டா 20ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் இந்த விஞ்ஞான ஆய்வு முறைகளை கொண்டுதான் அவங்க உருவாக்குறாங்க அரசியல் விஞ்ஞானம். நல்லா விளங்கணும் பிள்ளைகள், கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் இதுலயும் உங்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கு, அதையும் கிளியர் பண்றேன். இங்க பாருங்க, அரசறிவியல் முதல் பாடத்திலேயே ஒரு சில பிள்ளைகளுக்கு குழப்பம் இருக்கு. ரைட், பாருங்க, அரசு அறிவியல் என்றா அறிவியல் என்ற என்ன பாபம், அறிவியல் என்ற என்னத்தை சொல்ற பாபம், நீங்களும் பேசணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாட்டி நான் சொல்லி தருவேன். இப்ப அரசு அறிவியல் என்ன, இதை பிரிச்சம் பண்ணா அரசு அறிவியல் என்று வரும். அறிவியல் என்ற என்ன, அறிவியல்ல மறுபேர் என்ன சொல்லுங்க பாபம், அறிவியல் என்ற என்ன? ரைட், அறிவியல் என்றா நெருங்கியதான் அது விஞ்ஞானம். சரியா? குழம்பிக்க தேவையில்லை. இப்ப நீங்க யோசிக்கலாம், ஏன் இந்த பாடப்பரப்போட பேர் அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கு, சில இடத்துல அறிவியல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கேயும் கூட நோட்ஸ்களை சில இடத்துல அரசு அறிவியல் என்று வருது, ஆனா அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்லப்படுது. ஏன் அது அரசியல் விஞ்ஞானம் என்று இங்க வரலையேண்டா, ரெண்டு முறைய பேர் தானே, முறை என்னது தேவையில்லை. அப்ப அதால நீங்க குழம்பிக்க போடா, அரசு அறிவியல் என்றாலும் அதான், அரசியல் விஞ்ஞானம் என்றாலும் அதான். சரியா? ஆனா அரசியல் என்றா மட்டும் அது வேற. அரசியல் என்றா தனியே ஒரு பேர். ஏன் நாங்க அரசு அறிவியல் என்றா இது ஒரு பாடப்பரப்பாக மாறியதால தான் அரசு அறிவியல் பாடப்பரப்பு, அரசியல் விஞ்ஞானம் பாடப்பரப்பு. ஆனா அரசியல் என்பது நாங்க பொதுவா சொல்ற ஒரு விஷயம். அரசியல் என்ற செயற்பாட்டு செய்கின்ற விஷயம் நாங்க ஏற்கனவே பார்த்தது. அப்ப அதால தனி ஒரு பேர். அப்ப இதுக்கு முதல், சரியா, இந்த 20ஆம் நூற்றாண்டுல இந்த பேர் அரசு அறிவியல் அரசியல் விஞ்ஞானம் என்ற பேர் 20ஆம் நூற்றாண்டில
இந்த அணுகுமுறை மூலமாகத்தான் கிடைக்க பெற்றதா சொல்றாங்க. ஆனா இதுக்கு முதல் இந்த பேர் வருவதற்கு முதல் என்ன பேரா இருந்த அரசியல் என்ற பெயரோட தான் கிரேக்க காலம் முதல் இன்று வரைக்கும் என்ன செய்யுது இந்த பேராக இருந்தது. ஆனா இதுக்கு ஒரு அரசியல் விஞ்ஞானம் என்ற அந்த பூரணத்துவமான பேரை வந்துட்டு எப்ப கொடுக்காங்க 20ஆம் நூற்றாண்டு அந்த காலப்பகுதியிலே அறிஞர்கள் இதை ஆய்வுகளை மேற்கொண்டு சில அணுகுமுறைகளை மேற்கொள்றாங்க. ஆய்வு ரீதியாக மேற்கொண்டு அந்த ஆய்வு அணுகுமுறைகளின் முடிவாகத்தான் அரசியல் என்ற விஷயம் ஒரு அரசியல் விஞ்ஞானம் அரச அறிவியல் என்ற ஒரு பேரை கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் நாங்க இப்ப படிக்கிற அந்த பாடத்துல பேர் என்ன அரசு அறிவியல் விஞ்ஞானம் சாரி அரசு அறிவியல் சொல்லலாம் இல்லாட்டி அரசியல் விஞ்ஞானம் சொல்லலாம். சரியா? இப்ப அதுல நீங்க குழப்பம் இல்லாம இருந்தா சரி. சரி. இப்ப அந்த அடிப்படையிலே இப்ப இங்க சொல்லப்பட்டதன் பிரகாரம் சொல்லிருக்காங்க அரசு அறிவியல் கட்சி ஒன்றாக அதாவது சுயாதீன அறிவியல் கட்சி ஒன்றாக தன்னை அடையாளப்படுத்தி அதே போன்று அதாவது அரசு அறிவியல் வந்துட்டு சுயாதீன அறிவியல் அப்ப அரசு அறிவியல் என்ற விஷயம் வந்துட்டு 20ஆம் நூற்றாண்டிலிருந்து என்ன செய்யுது சுயாதீன அறிவியல் அப்ப சுயாதீன அறிவியல் கட்சி ஒன்றாக தன்னை அடையாளப்படுத்துது. அதே போன்று அரசு அறிவியல் ஆய்வு முறைகளாக இன்று நாங்கள் கருதுகின்ற பெரும்பாலானவை 20ஆம் நூற்றாண்டில் வளர்ச்சி அடைந்தது. இதனூடாக தான் நாங்க அரசு அறிவியல் என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்றோம். அப்ப அதை அரசியல் விஞ்ஞானம் என்று நாங்க சொல்லலாம். இப்ப இதன் அடிப்படையில இப்ப இந்த அணுகுமுறைகள் என்று சொல்ற விஷயத்துக்கு நாங்க வந்துட்டோம். இப்ப இந்த அணுகுமுறையில இரண்டா சொல்றாங்க என்ன மரபு ரீதியான அணுகுமுறை. நாங்க கொஞ்சம் போட் சின்னதான் பெரிய போட் ஒன்று செட் பண்ணுவோம் சரியா கொஞ்சம் பிள்ளைகளும் பெறட்டுமே. பொதுவா எல்லாருக்கும் நான் வந்துட்டு முதல் வந்துட்டு ஆரம்பத்திலிருந்து ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணி படிச்சது கொடுத்ததால அதுலேயே பிள்ளைகள் பழக்கப்பட்டு இப்ப பிறகுதான் இந்த வருஷம் இந்த இடையில இருந்தான் இப்ப இந்த முன்னுக்கு நின்று படிச்சு கொடுக்குறது. அதாலதான் இந்த போர்டு இதெல்லாம் நாங்க மெயின் பண்ணல இருந்ததான் வச்சு படிப்பிக்க சரியா நான் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் உங்களுக்கு ஏற்பாடுகள் செய்யறோம். இப்ப பாருங்க இதுல ரெண்டு வகையா பிரிச்சிருக்கோம் மரபு ரீதியான அணுகுமுறை நவீன அணுகுமுறை. அப்ப இந்த மரபு ரீதியான என்ற விஷயம் வந்துகிட்டு ஒரு பழைய அணுகுமுறை என்ன அதாவது ஆரம்ப காலம் இந்த அரசியல் தோன்றிய காலத்துல இருந்து அதாவது இப்போ வரைக்கும் நாங்க பார்க்கின்ற ஒரு விடயத்துல உள்ள விஷயம் தான் இந்த மரபு ரீதியான பழைய விஷயம். அதே போல நவீனம் என்பது ஒரு குறிப்பிட்ட கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க 20ஆம் நூற்றாண்டு அந்த காலப்பகுதிக்கு பிற்பாடிலிருந்து உருவாக்கப்பட்ட ஆய்வு முறை பகுதி அணுகுமுறை பகுதி. அப்ப அதான் நவீன அணுகுமுறைன்னு சொல்றாங்க. அப்ப என்னென்ன விடயங்களை கொண்டு இந்த மரபு ரீதியான அணுகுமுறை என்று சொல்லப்படுது அதே போல என்ன விடயங்களை கொண்டு இந்த நவீன அணுகுமுறை என்று சொல்றது இருக்கின்றதை நாங்க பார்ப்போம். இதுல மிக முக்கியமா சொல்ற விஷயம் ஒன்றுதான் இந்த தத்துவார்த்த அணுகுமுறை. சரியா? அதே போல உங்களுக்கு இதுவும் தேவைப்படும் ஒப்புட்டு இப்ப மத்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு நான் ஏன் எழுதலையேண்டா அது வந்துட்டு நாங்க படிக்க காலத்துல இதுல இருக்க எல்லா அணுகுமுறையும் நாங்க படிச்சோம். கிட்டத்தட்ட எத்தனை இதுல நீங்க பார்க்கல நீங்க உங்களோட நோட்ஸை பாருங்க கிட்டத்தட்ட 12 அணுகுமுறை இருக்கு. மரபு ரீதியானத்துல 5 இருக்கு நவீனத்துல 7 இருக்கு. ஆனா இப்ப சிலபஸ்ல புது சிலபஸ் வந்த பிறகு இந்த 7 அணுகுமுறை மட்டும் படிச்சா போதும்னு சொல்லிக்காங்க. அதுல மரபு ரீதியான அணுகுமுறையில தத்துவார்த்த அணுகுமுறையும் ஒப்பீட்டு அணுகுமுறையும் அதே போல நவீன அணுகுமுறையிலே நடத்தைவாதமும் அதே போல பன்மைத்துவம் அதே போல அரசியல் பொருளாதாரம் அதே போல சமூகவியல் அதே போல பெண்ணியல் இந்த விஷயம் அதுல அந்த புள்ளி விவரவியலையும் முறைமை பகுப்பாய்வு அணுகுமுறையும் தேவையில்லை என்று விட்டுட்டாங்க. விளங்கிட்டா? அப்ப இதுல என்ன விஷயம்னா பாடப்பரப்பை சுருக்கிருக்காங்க. அதாவது தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துருக்காங்க. சரியா? ரைட். இப்ப இந்த அடிப்படையில் நாங்க தத்துவார்த்த அணுகுமுறை ஒப்பீட்டு அணுகுமுறை என்றது இதுல சொல்லப்படுகின்ற பகுதி. அதுல நாங்க அஹ், நவீனத்துல படிக்கிறது நடத்தைவாதம் அணுகுமுறை அதே போல சமூகவியல் சமூகவியல் அணுகுமுறை பன்மைத்துவ அணுகுமுறை அரசியல்
பொருளாதார அணுகுமுறை, பெண்ணியல் அணுகுமுறை. இப்ப இதுல 5 விஷயம், இதுல 2 விஷயம். இந்த அணுகுமுறை தான் நாங்க சிலபஸ்ல பார்க்க போறோம். சரியா? அப்ப இதுல தத்துவார்த்த அணுகுமுறை என்ற விஷயத்த நாங்க 7:25 நாங்க கொஞ்சம் மேலோட்டமா பார்ப்போம். சரியா? நாங்க பார்க்கின்ற அந்த வரைக்கும் நீங்க எழுதி கொள்ளுங்க. அடுத்தது நாளையில இருந்து தொடர்ந்து பார்ப்போம். ரைட். இப்ப பாருங்க, இந்த தத்துவார்த்த அணுகுமுறையை பொறுத்த அளவிலே அதுக்கு வந்துகிட்டு ஒரு சில 2, 3 பேர்களும் இருக்கு. சரியா? அதை நீங்க என்ன செய்யணும்னா கொஞ்சம் தெளிவா வழங்கணும். உதாரணமாக தத்துவார்த்த அணுகுமுறை கேள்வி வந்துட்டு இப்படிதான். பெரும்பாலும் 2 ஒரு தரம் தான் போட்டிருக்காங்க. சரியா? அதே போல ஒப்பீட்டு அணுகுமுறை இதுவும் வந்துட்டு அணுகுமுறையில பெரும்பாலும் 1, 2 தரம் தான் வரும். ஏனென்றா நம் பெரும்பாலும் மரபு ரீதியான அணுகுமுறையில இது 2 தான் பிரதான மண்டலத்துல தொடர்ச்சியான கேள்விகளுக்கு அது வந்தில்லை. எம்சிக்யூ சில நேரங்களில் வரலாம். ஆனா நவீன அணுகுமுறை வந்துட்டு பெரும்பாலும் வரும். அதுல இந்த நடத்தைவாதம் இருக்கலாம். இதுல எல்லாம் வரலாம். ஆனா பெண்ணியல் வாதம் என்ற அணுகுமுறை இன்னும் வரல. ஏன்னா அது புதிய ஒரு பகுதியாக இருக்கு. ஒரு அண்மை காலம் கிட்டத்தட்ட ஒரு 30, 40 ஆண்டுகளுக்குள்ள உள்ள ஒரு அணுகுமுறை தான் இது. அதனால இது இன்னும் இந்த கேள்வியே இன்னும் போடல. நான் பாஸ்ட் பேப்பர்ல பார்த்தவரை இன்னும் ஒரு இடத்தையும் வரல. இந்த வருஷம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க இந்த பெண்ணியல் வாதம். அது அணுகுமுறை அல்லது கருத்தியல் கோட்பாடு எதிலேயாவது பெண்ணியல் என்ற விஷயம் வருமன்றதை எதிர்பார்க்காங்க. சரியா? ரைட். அப்ப இதுல பாருங்க இந்த தத்துவார்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த அணுகுமுறை அதாவது 3 பகுதியாக 3 அணுகுமுறை பேர்களோட இருக்கு. அதில் ஒன்று இந்த மெய்யியல் என்று சொல்லக்கூடியது, அதே போல இலட்சியவாதம், அதே போல தத்துவார்த்தம். அப்ப மெய்யியல் என்று சொன்னாலும் தத்துவார்த்தம் தான். மெய்யியல் என்றா அது உண்மைத்தன்மையை கொண்டிருக்கும் என மெய்யானது. அதே போல தத்துவம் என்று சொன்னாலும் அதுக்கும் அதே யதார்த்தமா தான். தத்துவம் என்றா நாங்க ஒரு விஷயத்தை நாங்க தத்துவார்த்தமாக இது உண்மையா இருக்கலாம் என்று நாங்க என்ன செய்யறோம் அதை கொஞ்சம் ஒரு உயிர்த்த மாதிரி நாங்க சொல்லுவோம். அதே போல இலட்சியம் இதுல நோக்கம் என்ன ஒரு அணுகுமுறை என்றா உண்மை மெய்யல் என்றா உண்மைத்தன்மை இருக்கும். இலட்சியம் என்றா அது அதுவும் அதே விஷயம் தான். உண்மைத்தன்மையாகவும் இருக்கும். அதுல நோக்கம் அதை அடையக்கூடிய மாதிரியே இருக்கும். எங்களுக்கு ஒன்று கிடைக்கணும் அது கிடைச்சே ஆகும் என்றதுதான் இதுல நோக்கம் அறியும். அப்ப இந்த 3 பேரும் இந்த தத்துவார்த்தத்தை கொடுத்திருக்காங்க. இந்த 3 அணுகுமுறையோட அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த கருத்தியல் அமைஞ்சிருக்கு. அப்ப என்ன கருத்து இதுல உள்வாங்கப்படுகிற விஷயம் என்றா அரசியலாவில் முதலில் பயன்படுத்தப்பட்டதும் நீண்ட கால இருப்பினை கொண்டதுமான அணுகுமுறை. நாங்க முதல் ஒரு அணுகுமுறையை நாங்க படிக்கிறதுக்கு முதல் அதுக்குரிய ஒரு ஆரம்ப விடயத்தை நாங்க சொல்லித்தானே என்ன செய்யணும் படிக்க வேண்டிய. அப்ப இந்த அணுகுமுறை ஆரம்ப காலம் இந்த அரசியல் என்ற விடயம் தோற்றம் பெற்ற காலத்திலிருந்தே முதலியாக இந்த அணுகுமுறையாக உருவாக்கப்பட்டது இந்த தத்துவார்த்த அணுகுமுறை என்றது நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப இதைத்தான் சொல்றாங்க இது ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மரபு ரீதியான பழமையான ஒரு அணுகுமுறை தான் இந்த தத்துவார்த்த அணுகுமுறை என்று சொல்றாங்க. இப்ப இதுல சில விடயங்களை சொல்றாங்க என்னண்டா இங்க வந்துகிட்டு இந்த அணுகுமுறையினூடாகத்தான் என்ன முடிவு வார என்னண்டா கோட்பாடு என்ற விஷயம் உருவாக்கப்படுது. நல்ல வழங்கணும். இப்ப அணுகுமுறை என்ற என்ன ஆய்வு முறை அல்லது பரிசோதனை முறை என்று நாங்க பார்த்தோம் என்ன. அப்ப ஆய்வு முறை என்றா ஒரு விடயத்தை இப்ப தத்துவார்த்தம் வந்துகிட்டு என்ன விடயத்தை கொண்டிருக்கேன்டா இதுல நான் சொன்ன மாதிரி மெய்யியல் என்று சொல்றது, ஒழுக்கம் என்று சொல்றது, இலட்சியம் என்று சொல்லக்கூடிய விடயங்கள். இப்ப இங்க சொல்லியிருக்காங்க எப்படின்னா இதுல என்னென்ன விடயங்கள் இருக்குதுண்டா பார்க்கலாம். நாங்க அரசின் செயற்பாடுகளை ஆய்வு செய்கின்ற அணுகுமுறை அதே போல இது பிளேட்டோவாங்களால் உருவாக்கப்பட்டது. இதுல அந்த முக்கியமான கருத்து வந்துட்டு நிறைய அரசியலின் ஒழுக்க ரீதியான தளத்தில் ஆய்வு செய்தமை. அப்ப இதுல வந்துட்டு இலட்சிய கோணத்தில் பார்க்குது அரசியல் ஒழுக்க விடயம் அதே போல தத்துவியலாளர்கள் அந்த தத்துவம் சார்ந்த விடயம். அப்ப இந்த ஏனென்றா இதுல ஒழுக்கமும் அதே போல இதுல லட்சிய கோணம் என ஒழுக்கம் லட்சிய கோணம் இந்த 2 விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இங்க ஆய்வு மேற்கொள்ளப்படும். அப்ப அந்த ஆய்வு எப்படி மேற்கொள்றாங்கண்டா இப்ப உதாரணமாக ஒரு பரிசோதனையில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளக்குள்ள அந்த அரசியல் எடுப்பாங்க பாடப்பரப்பில இந்த தத்துவார்த்தத்துல இதுல எப்படி ஒழுக்கம் சார்ந்த விடயம் இருக்கு இதுல என்ன இலட்சியம் சார்ந்த விடயங்களை அடைந்து கொள்ளலாம்ன்றத ஒரு ஆய்வு முறையாக செயற்படுத்தப்பட்டு பார்ப்பாங்க. அப்ப இது வந்துகிட்டு அந்த நேரங்களில் விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாக செய்ய இயலாது. இப்பவும் கூட நாங்க நடத்தைவாதமோ சமூகவியல் பன்மைத்துவம் என்றாலும் அது விஞ்ஞான ரீதியான பொருள்களை கொண்டு ஆய்வு செய்யலாமா இல்லை. ஆனா அதுல உள்ள நடத்தையான விஷயங்களை அதாவது மனித நடத்தையோட உள்ள தொடர்பான விஷயங்கள் என்ன இருக்கின்றதை வச்சு இந்த அணுகுமுறை ஆய்வு முறையை கொண்டுதான் செயற்படுது. இதான் அந்த ஆய்வு முறை. இப்ப பொதுவா விஞ்ஞானத்துக்குரிய பகுதியாக நாங்க விஞ்ஞான பொருள் எல்லாம் கொண்டு போக மாட்டோம். என்ற இதுக்கு அப்படி பொருள் எல்லாம் இல்லை.
நாங்க ஏற்கனவே பார்த்துட்டீங்க. விஞ்ஞானம் அல்ல, விஞ்ஞானம் தான் என்றதுக்கும் விஞ்ஞானம் அல்லன்றதுக்கும் சில அறிஞர்கள் சொன்ன விடயங்களை நாங்க பார்த்துருக்கோம். அப்ப அந்த அடிப்படையில தான் மெய்யியல் என்பது பொதுவாக அதாவது முதலில் ஆரம்ப காலத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு அணுகுமுறை. இங்க வந்துட்டு இதுல வந்துட்டு என்ன விஷயம்டா, உண்மை அறம் உயர்ந்த கோட்பாடு. அப்ப இதுல நாங்க அந்த சொன்னதுதான் இலட்சியம், அதே போல ஒழுக்கம். ஒழுக்கம்டா உண்மை, உண்மையண்டா உண்மைத்தன்மை இருக்கும். அதே போல மெய்யண்டா சாரி உண்மை மெய் எல்லாம் உண்டு. உண்மை அதே அறம் ஒழுக்கம். அதே போல உயர்ந்த கோட்பாடு. அப்ப உயர்ந்த கோட்பாடுண்டா இந்த ஆய்வு முறையிலே முடிவு அங்களுக்கு கிடைக்க போறது ஒரு நல்ல ஒரு கோட்பாடு கிடைக்கும், நல்ல ஒரு கருத்து கிடைக்கும். அப்ப அரசியல்ல கோட்பாடு, அரசியல் கருத்து ரெண்டு ஒரே விடயம் தான். சரியா? நல்லா விளங்கிக்கணும். அப்ப அரசியல் வந்துகிட்டு அந்த அரசியல் கோட்பாடும் அரசியல் வாதம் என்று சொன்னா ரெண்டும் ஒரே விஷயம் தான். சரியானே? அப்ப ஏனென்றா நாங்க அந்த அரசியல் கருத்து, அரசியல் கோட்பாடு, வாதம்னு சொல்ற விஷயம் வந்துட்டு எல்லாம் ஒன்றுக்கு பல பேர் இருக்கும். அதெல்லாம் குழம்பிக்கப்படாது. சார் என்ன கோட்பாடுன்னு சொல்றாரு, வாதம்னு சொல்றாரு. எல்லாமே ஒரே கருத்து, ஒரே விஷயம் தான். அது கருத்து தானே அது. அப்ப இந்த ஆய்வு முறையால கிடைக்க போற முடிவு வந்துகிட்டு ஒரு உயர்ந்த கோட்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப என்னென்ன கோட்பாடு கிடைக்கும்டா, நாங்க என்ன சொல்ற மாதிரி தான் தத்துவார்த்த கோட்பாடு கிடைக்கலாம். அதே போல நாங்க இதுல உண்மை அறத்தை கொண்டு மார்க்சவாதம் என்று சொல்லக்கூடிய கோட்பாடுகள் கிடைக்கலாம். அதே போல முதலாளித்துவ கோட்பாடு கிடைக்கலாம். அதே போல ஜனநாயக கோட்பாடு கிடைக்கலாம். அதே போல பெண்ணியல் வாதம் சம்பந்தமான கோட்பாடு கிடைக்கலாம். அப்ப ஏனென்றா எல்லாமே இதுல வந்துட்டு ஒரு முடிவாக எங்களுக்கு ஒரு உயர்ந்த அரசியல் கோட்பாடுகள் ஏதாவது ஒன்று கிடைக்கும். என்ன அப்ப அந்த அடிப்படையில தான் இதன் மூலம் ஆய்வு முறையின் முடிவாக உயர்ந்த கோட்பாடுகளையும் ஒழுக்கம் என்பவற்றின் அடிப்படையில் அரசின் செயற்பாடுகளையும் ஆய்வு செய்கின்ற ஒரு அணுகுமுறை என்றதை அவங்க சொல்றாங்க. அதே போல இந்த அணுகுமுறையை பத்தி இன்னும் சொல்றாங்க, இது இன்றைய நேற்றைய அணுகுமுறை அல்ல. அதாவது பிளேட்டோ மற்றும் அரிஸ்டோட்டில் இதுக்கு முன்னோடி. அப்ப பிளேட்டோ மற்றும் அரிஸ்டோட்டில் அவங்களோட காலத்திலே கொண்டு வரப்பட்ட ஒரு அணுகுமுறை தான் இது. அப்ப இந்த அணுகுமுறைக்கு முன்னோடிகள் ஆரம்ப கர்த்தாக்கள் வந்துட்டு அரிஸ்டோட்டில், பிளேட்டோன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில இதுல மேலும் சில அறிஞர்களை சொல்லப்படுது. இங்க வந்து பாருங்க, ஐரோப்பிய சிந்தனையாளர்களான இராமு வல்கென், கோப்ஸ், மக்கியவெல்லி, கார்ல் மார்க்ஸ் போன்ற 20ஆம் நூற்றாண்டில் மகாத்மா காந்தி, ஜோன் ரோல்ஸ், அதே போல என எரேண்டி போன்றவர்கள் முக்கியமான. அப்ப பாருங்க, இந்த அணுகுமுறையை ஆரம்ப கருத்தை யாரு, அரிஸ்டோட்டில், பிளேட்டோ. பிறகு வந்தவங்களும் இந்த அணுகுமுறையை என்ன செஞ்சாங்க, ஆய்வு செஞ்சு பார்த்தாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அணுகுமுறையாக தொடர்ந்து இருந்தது. அதனாலதான் பிறகு வந்தவர்களும் இந்த அணுகுமுறைக்கு ஒரு முக்கிய பங்களிப்பை கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் நாங்க பிறகு வந்த இந்த மக்கியவெல்லியா இருக்கலாம், கார்ல் மார்க்ஸ் இருக்கலாம், லொக் இருக்கலாம், கொப்ஸா இருக்கலாம், அதே போல இமானு வல்கான் இருக்கலாம். இவங்க எல்லாம் இந்த இடையில ஐரோப்பிய சிந்தனையாளர்கள், இவங்களும் கூட இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதே போல 20ஆம் நூற்றாண்டில் உள்ள மகாத்மா காந்தி உட்பட ஜோன் ரோல்ஸ் என்பவர்களும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்ப இது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அணுகுமுறை என்றதால நாங்க இந்த சிலபஸ்ல, அதாவது உங்களோட சிலபஸ் மாற்றிய பிறகும் நாங்க இதை முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கி. இப்ப மரபு ரீதியான அணுகுமுறையில ஏன் அவங்க அதை நீக்கலை என்றால், இது ஒரு கொஞ்சம் எல்லாராலையும் பேசப்படக்கூடிய, இதுல ஆய்வுகள்ல சில முடிவுகள் கிடைக்கப்பட்ட ஒரு அணுகுமுறையாக இருக்கிறதால தொடர்ந்து இந்த அணுகுமுறையை நாங்க படிக்க வேண்டியிருக்கு. சரியா? ரைட், ஓகே. அதே போல பாருங்க பிள்ளைகள், இன்னொரு விஷயத்தை நாங்க பார்த்துட்டு கிளாஸ் முடிஞ்சு கொள்வோம். சரியா? இந்த சிந்தனையாளர்களின் தத்துவங்களில் பல்வேறு வேறுபாடு காணப்படுகின்றன. போதிலும் இவர்களுக்கு இடையில் பொதுவான அம்சங்கள் சிலவற்றை கண்டுகொள்ள முடியும். இப்ப இந்த சிந்தனையாளர்கள் வந்துகிட்டு நாங்க என்ன சொல்றார்கள் எல்லாம் பல்வேறு கருத்தியலை கொண்டவங்க. இப்ப நீங்க இதுல பாக்கலாம், இந்த கார்ல் மார்க்ஸ் வந்துட்டு மார்க்சவாத கருத்தை கொண்டவர். அதே போல கோப்ஸ், லொக்ஸ் எல்லாம் வந்துட்டு சமூக ஒப்பந்த கோட்பாடுகள்ல சம்பந்தப்பட்ட. அப்ப எல்லாருமே ஒரே கருத்து, ஒரு கோட்பாடை கொண்டாக்கள் இல்லை. ஆனா இருந்தாலும் இந்த தத்துவார்த்த அணுகுமுறைக்கு எல்லாருமே ஒரு ஒற்றுமையான கருத்தை கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இங்க சொல்லப்படுற விஷயம் வந்துட்டு பொதுவாக முக்கியமான சில விஷயங்கள்ல இவங்களுக்குள்ள இருக்க தொடர்புகளை நாங்க கண்டுகொள்ள முடியும். அதுல முதலாவது என்ன சொல்லப்படுது, இவர்கள் அரசறிவியலாளர்கள் அன்றி அரசியல் தத்துவியலாளர்களாக காணப்பட்டார். அப்ப இவங்க அரச அறிவியலாளர்களாக இல்லை, ஆனா தத்துவவியலாளர். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நாங்க அந்த அறிஞர்களுக்கு வந்து நிறைய கருத்துகள் கொடுப்பாங்க. மெய்யியலாளர், அதாவது மெய்யியல் துறையிலே, தத்துவவியலாளர் தத்துவ துறையிலே, அதே போல அரசு அறிவியலாளர் அரசியல் துறையிலே. அப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு துறையியலாளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்கள சொல்லப்படுது. இதுல சிலர் அரசு அறிவியலாளர்கள் அன்றி ஒரு சிலர் தத்துவவியலாளர்களா இருந்திருக்காங்க என்ற அந்த அடிப்படையில சொல்றாங்க. இவங்களுக்குள்ள சில அம்சங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அவங்க இதுல தொடர்படுறாங்க.
என்னதான் அவங்க வேறுபாட்டு காட்டப்பட்டாலும் இந்த விடயத்துக்கு எல்லாருமே ஒருமித்த கருத்தை கொடுத்தாங்க. அதே போல இவர்கள் அனைவரும் அரசியல் லட்சிய கோணத்திலேயே பார்த்தாங்க. அப்ப என்னண்டா இந்த விடயம், இந்த தத்துவார்த்த அணுகுமுறைன்னு சொல்லக்கூடிய விடயத்தை ஒரு அரசியல்ல லட்சிய கோணத்துல பார்த்தாங்க. இப்ப அரசியல லட்சியம் என்னண்டா, எங்கட முழு நாங்களும் எங்கட நோக்கம் என்னவா இருக்கும், நாங்க படிச்சு யூனிவர்சிட்டி போய் அதுக்கு பிற்பாடு ஒரு நல்ல ஒரு ஜப் ஒன்று எடுத்துட்டு ஃபெமிலியோட செட்டில் ஆகுறது எல்லாரும் நோக்கமா தானே. அதே மாதிரி தான் இந்த அரசியல்ல கோணம் வந்துக்கிட்டு பொதுவா, அதாவது அந்த மக்களை ஒரு நிர்வாகத்துக்குள்ள எந்த வகையில சரியான ஒரு ஆட்சியை கொடுக்கலாம்ன்ற ஒரு கோணம் ஒன்று இருக்கும். அப்ப அந்த லட்சியம் வந்துட்டு அது நிறைவேற்றப்படும் வரைக்கும் அதனை செய்யும். தொடர்ந்து அந்த செயற்பாடு இருந்து கொண்டு இருக்குமே. இப்ப அந்த அடிப்படையில நாங்க இவர்கள் அனைவரும் அரசியலை லட்சிய கோணத்தில் பார்த்தது. அதே போல அரசியலை ஒழுக்க ரீதியான தளத்தில் ஆய்வு செஞ்சாங்க. அப்ப இந்த அரசியல் ரீதியாக என்ன ஒழுக்க செயற்பாடுகள் இருக்கும் என்றதை பார்த்தாங்க. அப்ப இந்த 3 விடயங்களை கொண்டுதான் உங்களுக்கு ஒரு ஒற்றுமையான செய்தி தீர்மானிக்கப்பட்டதை நாங்க பார்க்கோம். அப்ப அடுத்த கிளாஸ்ல நாங்க அந்த தத்துவார்த்த அணுகுமுறையின் அடிப்படை பண்பு என்ற விஷயத்தை நாங்க பார்ப்போம். சரியா? ரைட், ஓகே. இன்றைய கிளாஸ்ல உள்ள விஷயங்கள் ஏதாவது விளங்கலையேண்டா எனக்கு சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு இதுல பேசுறதுக்கு டைம் போதா சார், பிரைவேட்டா மெசேஜ் போட்டு கேட்க டவுட்னா கேளுங்க. சரியா? கட்டாயம். சரியா? ரைட், ஓகே. நாங்க கிளாஸை முடிச்சுக் கொள்வோம். அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் நன்றி. கட்டாயம் என்ன செய்யுங்கண்டா, இந்த நோட்ஸ்கள் அவரது எழுதிக் கொள்ளுங்க. நாங்க இந்த வீக் இல்லாட்டி வார வீக் பெரும்பாலும் அலகு 1ல நாங்க முதலாவது அலகு பரீட்சை ஒன்று செஞ்சு பார்ப்போம். சரியா? செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று கிடைக்கும். அடுத்தது உங்களோட முதலாம் தவணை பரீட்சைக்கு ஒரு நல்ல ஒரு இலக்கு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ நாங்கள் செய்வோம். அதுக்கு இப்போ இருந்த நீங்கள் செய்யுங்க. இந்த நோட்ஸ்களை கொஞ்சம் படிச்சு கொள்ளுங்க. நான் இதுக்கு புறவு உள்ள அடுத்தடுத்த நோட்ஸையும் நான் உங்களை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறேன். எல்லாத்தையும் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. சரியா? ரைட், ஓகே. இதில் ஏதாவது விளங்காத பகுதிகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. அனைவருக்கும் தேங்க்யூ வெரி மச்.